நம்முடைய வேதம் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்ம கற்றுக் கொடுக்குறது. நம்ம வாலிபராக நாம கூட நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு சில நேரத்தில் நண்பர்கள் கூப்பிடலாம், சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம், எனக்கு பிறந்த நாள் அங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோபு உன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விருந்து வைத்து கொண்டாடுவாங்களாம். ஆனால் யோபு என்ன செய்வானா, அவங்க பிள்ளைகள்லாம் கொண்டாடி முடித்து வந்த பிறகு அவனை எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணி, நீங்கள் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு பெறுங்க. ஏன்னா சில நேரத்தில் பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா அங்கே ஒரு விருந்து தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, ஏன்னா மது அருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தி பிள்ளைகளை பாவ மன்னிப்புக்குள்ளே அவன் நடத்துவான். அப்போ யோபு ஞானமாக இருக்கிறான், விருந்து சாப்பாட்டில் தான். ஆனால் சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரலாம். சில நேரத்தில் சேர்ந்து சாப்பிடும்போது தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்யும், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நண்பரோடு சேர்ந்து சாப்பிடும்போது கெட்ட வார்த்தைகள் வரலாம், மோசமான காரியங்களை குறித்து பேசலாம். அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு விருந்து, ஒரு போஜனம் பண்ணுகிற இடத்துல நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். அதில் கவனமாக என்ன செய்யணும், இந்த வாலிப நாட்களால் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நண்பர்களை கூப்பிட்டான்னு சொல்லி போயிடக்கூடாது. நம்ம யோசிக்கணும், அநேக காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கணும், இவங்க கூப்பிட்றாங்க போகலாமா, போனால் எந்த காரியம் நம்ம எப்படி இருக்கும், நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் நடக்குமா, தின்னு நம்ம தவறான பழக்கத்தை நம்ம செஞ்சு விடுவோமா அப்படிங்கிற ஒரு ஞானம், அறிவு நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? சில நேரத்தில் கல்யாண வீட்டில் கூட பாருங்கள், சாப்பாடு இடத்துல குடித்து கொண்டு என்னாலுமோ செய்வார்கள். அப்போ இதுலலாம் அவர்களோடு கூட நம்ம ஒத்து போகக்கூடாது.